ஹலோ வணக்கம், வெல்கம் டு கண்ணானே கண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 9 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தையிலேருந்து உண்ணக்கூடிய சூப் ரெசிபி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுவும் எக் சூப். இந்த சூப்பை குழந்தைக்கு சூப் மாதிரி கூட காலை உணவு முடிச்சுட்டு 1 மணி நேரம் கழித்து கொடுக்கலாம். அல்லது ரசம் சாதம் மாதிரி குழந்தைங்களோட சாதத்தில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். உங்கள் குழந்தைங்க ஏற்கனவே முட்டையெல்லாம் சாப்பிட்டு பழகி இருந்தால் மட்டும் இந்த ரெசிபி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் குழந்தை மஞ்சள் கரு மட்டுமே சாப்பிட்டு பழகியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த ரெசிபி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மஞ்சள் கரு மட்டும் தனியாக பிரிச்சுட்டு அதை நீங்கள் இந்த சூப்போட ஆட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ரெசிப்பியை. இந்த சூப் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சைஸ் கேரட்டை தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் நம்ம நறுக்கி வச்சுருந்த காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு பல் பூண்டை நல்லா இடித்து அதுக்கப்புறம் அதை அந்த குக்கரில் சேர்க்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்க்கலாம். இடித்து சேர்த்தா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவு முழு மிளகு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைன்னா நீங்கள் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 4 போல் சின்ன வெங்காயத்தை நல்லா துண்டு துண்டாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பை எடுத்து அதை தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். இந்த அலசின பாசிப்பருப்பை நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ 1 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவையான அளவு தண்ணீர் கூட சேர்த்துக்கலாம். இந்த குக்கரை இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 விசிலுக்கு இதை வேக வச்சு எடுத்துடலாம். குழந்தைங்க சாப்பிட போகிறனால இது நல்லா மசிஞ்சு வேகணும். குக்கரில் வெந்துட்டுருக்க டைமில் நான் இங்கே ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் ஒரு பிஞ்ச் அளவு பெப்பர் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த காய்கறி சரி பாசிப்பருப்பும் நல்லாவே குலைவாக வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா மசிய வேகணும், ஏன்னா குழந்தைங்க சாப்பிட போகிற உணவு இல்லையா. இப்போ திரும்பி ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நான் இந்த பீட் பண்ணி வச்ச எக்காக சேர்க்குறேன். அந்த கொதிக்கிற தண்ணியிலேயே இது அழகாக வேகட்டும். ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக மேலாப்பில் அந்த தண்ணி மேலே இது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும். அந்த கொதிக்கிற தண்ணியிலேயே இது நல்லாவே வெந்துடும். இந்த முட்டையெல்லாம் பாருங்கள் எந்த மாதிரி வெந்திருக்குன்னு. நம்ம முட்டை குழம்புலாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இப்போது இந்த முட்டையெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் இதை மாற்றிடலாம். தேவைப்பட்டால் இதில் கொஞ்சமாக பெப்பர் தூள் கூட சேர்த்துக்கோங்க. மெண்டு சாப்பிட தெரியாத குழந்தையாக இருந்தாங்கன்னா இதில் இருக்கிற தெளிவான சாறை மட்டும் எடுத்து அவங்களுக்கு கொடுங்க. இதில் இருக்கிற காய்கறியை கையால் நசுக்கி கொடுங்க, ஏன்னா இது நல்லாவே குழஞ்சி வெந்திருக்கு. நான் என் குழந்தைக்கு இந்த காய்கறி முட்டை எல்லாமே குலைவான சாதத்தில் அதுக்கப்புறம் அந்த சாரும் சேர்த்து நல்லா மசிச்சு ஊட்டி விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற பெப்பர் எல்லாமே நீக்கிருங்க. அதையும் நீங்கள் மேஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற சின்ன சின்ன துகள்கள்லாம் நாக்கில் கடிப்படும் போது குழந்தைங்களுக்கு அந்த காரம் தாங்காது. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போக நம்ம சேனலில் நிறையா பேபி ஃபுட் ரெசிபிஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலோட வீடியோஸ் அதுக்கப்புறம் ப்ளேலிஸ்ட்லாம் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.